நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். நானே வழியும் சத்தியமும் வாழுமாயிருக்கிறேன் என்று வாக்களித்த அன்பின் நல்ல ஆண்டவரே, வார்த்தையாய் இருந்தவர் மனிதனாக வந்து மனுக்குலத்தின் பாவனுக்காக சிலுவையிலே இறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதுக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் வாக்கு தத்துவம் நிறைந்தவர்களாக இருக்கும்படிக்கு இப்போது உடைய ஆவியான வழியாக திருமறையின் மறைப்புகளை விலகிக் கொண்டு எனக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி தூய மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் பிரிவு திருவசனங்கள் 1 தொடங்கி 8 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் கவனமாய் கேட்போம். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அவர்களும் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்று வேத கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பெயராலே வாழ்த்துகிறேன். ஹாப்பி ஈஸ்டர். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த மெய்ப்பன், உயிர் அளிக்கும் மெய்ப்பன் என்பதை மையமாக கொண்டு இந்த நாளுடைய நற்செய்தியை சிந்தித்தால் அது பயனுள்ளதாய் நலமாயிருக்கும் என்று நம்புகின்றேன். ஆண்டவர் இயேசு மனிதராக வாழ்கின்ற போது, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறார். பவுல் அடிகளார் சொல்கின்ற போது, நல்லவர் ஒருவருக்காக ஒருவர் ஒருவேளை தம் உயிரை கொடுக்கலாம், ஆனால்
நாம் பாவிகளாக இருந்த போது கிறிஸ்து இயேசு நமக்காக இறந்து தம்முடைய உயிரை கொடுத்து நம்மேல் வைத்திருக்கிற தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் படிக்கின்றோம். நாம் பாவிகளாக இருக்கின்ற போது கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே மனிதராக வந்து பிறந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தம்முடைய உடலையும் உதிரத்தையும் கொடுத்து தம்முடைய உயிரை கொடுத்து நமக்கு அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுடைய முதல் உடன்படிக்கை திருமறை பகுதியிலே கடவுள் மேய்ப்பராய் இருக்கிறார். கடவுள் மேய்ப்பராய் இருந்தால் என்ன செய்வாரா? காணாமல் போனதை தேடுவேன், துரத்துண்டவைகளை கூட்டி சேர்ப்பேன், காயப்பட்டிருக்கிறவைகளை காயம் கட்டுவேன், நலிவடைந்து பலவீனமாக இருக்கின்றவற்றை திடப்படுத்துவேன், கொழுப்பேறி போனதை அழித்து போடுவேன் என்று சொல்லி கடவுள் தம்மை ஒரு மேய்ப்பனாக நிலைநிறுத்துகிறார், தம்மை முன்னிலைப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் திருப்பாடலாக்கியம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சங்கீதக்காரன் எந்த இடத்துல மேய்ப்பனை பத்தி பேசுறாரு? நாம் அவர் மக்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் மேய்ப்பராக இருக்கிறார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். தாவீது அரசு சொல்லுகிற போது ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நாம் குறைவை காண்பதில்லை, எனக்கு ஒரு குறையே கிடையாது, எனக்கு குறை வருகின்ற அளவுக்கு அவர் விடமாட்டார், எல்லாம் எனக்கு இருக்கிறது, எனக்கு குறைவேதும் இல்லை என்று சொல்வதை விட அவர் என்னோடு கூட இருக்கின்ற போது எனக்கு எல்லாமே இருக்கிறது. அவர் என்னை விட்டு போயிட்டாதான், நான் அவரை விட்டு விலகிட்டாதான் அவர் என்னை விட்டு போவார். இப்ப நம்ம சூரியன் சுற்றி வருவதை பற்றி பல தத்துவங்களை படிக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்துல சூரியன் வந்து பூமியை சுற்றி வருகிறது அப்படின்னு படிச்சிடறோம். இப்போ இல்ல பூமி அது இருக்கிற இடத்துல தான் இருக்கு, சூரியன் அது இருக்கிற இடத்துல இருக்கு, பூமி தான் கோல்ல என்ன பண்ணுது? சுற்றி வருகிறது. கடவுள் எப்போதுமே நிலையா இருக்கிறார். நாம தான் என்ன சொல்லுகிறார்? கடவுள் நம்மளை கைவிட்டாரு, கடவுள் நம்மளை கைவிட்டார் சொல்லுகிறார். கடவுள் நம்மை கைவிடவில்லை, நாம தான் அவர் கையை என்ன பண்ணுகிறார்? உதறிட்டு நம்ம விருப்பப்படி நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த உலகத்தின் போக்கிலே உலகத்தின் மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு என்னதான் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு இருக்கணும்னு நாம நினைச்சு கடவுளை விட்டு தூரம் போகின்ற மக்களாக இருக்கிறோம். ஆனால் திருப்பாடலாக்கன்னு சொல்லுகிற போது கடவுள் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது கடவுள் மேய்ப்பராக இருந்தால் ஒருவரும் இறப்பை காண்பதில்லை. தன்னுடைய ஆண்டு தன்னுடைய உயிரை விடுவதற்கு ஒரு மேய்ப்பன் தன்னால பார்க்க வேடிக்கை பார்க்க மாட்டார். கடவுளாகிய ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக உயிரை கொடுக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம உயிரை இருக்கிற ஆண்டவர் கிடையாது. நம்ம வீட்டுல சொல்றது எதுக்கு என் உயிரை இருக்கிற அப்படின்னு நம்ம பல நேரங்களில் கடவுளை உயிரை எடுக்கிறோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா என்ன சொல்றோம்? உயிரை வாங்க தெரியுது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நம்ம தப்பு பண்ற என்னைக்காவது நம்ம கடவுள் உயிரை வாங்குறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? இல்ல கடவுள் நம்மளுக்கு பார்த்து எதுக்கு இருக்குது நம்ம உயிரை வாங்கறதே இருக்குது, செத்து தொலைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா இருந்தா என்ன ஆயிடுவோம்? செத்து போயிடும் இல்லையா? இப்ப நம்ம எத்தனை பாவம் செய்தாலும் மீறுதல் செய்தாலும் ஆண்டவர் நம்மை மடிந்து போகாதபடிக்கு நம்மை மன்னித்து காத்து நமக்கு வாழ்வளிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நமக்கு உயிர் கொடுக்கின்ற வாழ்வு கொடுக்கின்ற மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்வை பறிக்க நினைக்கின்ற ஓநாய்கள் வருகின்ற போது
தீய கொடிய விலங்குகள் வருகின்ற போது அவற்றிலிருந்து பாதுகாக்கின்றவராய் ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கிறார், அது போல ஆண்டவர் இந்த உலகத்தின் ஆசையில் என்கின்ற பிசாசு, இச்சைகள், பாவங்கள், மீறுதல்கள், இந்த உலகத்தின் போக்கில இருக்கின்ற செல்வாக்குகள், இவைகள் எல்லாமே நம்ம எல்லாமே சொகுசா இருக்கிறதுக்கு இவைகளும் உதவியா இருக்குன்னு நினைக்கிறோம். பணமா இருந்தாலும், பொருளா இருந்தாலும், உணவா இருந்தாலும் அளவோட இருந்தால்தான் அது நமக்கு பாதுகாப்பு. நமக்காக மேய்ப்பராய் ஆண்டவர் இருக்கிறார். அந்த மேய்ப்பர் கடவுள். அவர் சிதறந்தவைகளை கூட்டி சேர்க்கின்ற ஆண்டவர். வாழ்வு இன்னதென்று காணாதவைகள், பலவீனமாக இருக்கின்றவைகள். ஒரு ஆடு 2 குட்டி இருந்துச்சுனாக்கா ஆல்மோஸ்ட் என்ன ஆகும், ப்ராபோர்ஷனேட்டான உணவு அதுக்கு கிடைக்கும். ஒரு ஆட்டுக்கு 2 குட்டி இருந்ததுன்னா, ஒரு குட்டி இருந்தா பலமான உணவு கிடைக்கும். 2 குட்டி இருந்தா சமமான அளவுல ப்ராபோர்ஷனேட்டாக கிடைக்கும். 3 குட்டி இருந்துச்சுன்னா, 3 குட்டி இருந்தா கண்டிப்பா ஒரு குட்டி அதுல விலகினமா இருக்கும். நான் வளர்த்துருக்கிறேன், திட்டமா தெளிவா சொல்றேன். வெள்ளாடு வளர்த்துருக்கிறேன். 3 குட்டி இருந்தா குட்டி பார்த்து நம்ம பக்கத்துல போய் என்ன பண்ணலாம், எந்த குட்டி அதிகமா குடி என்று பார்த்து இழுத்து விட்டு பலவீனமா இருக்கிற குட்டிய தாயகத்துல சேர்க்கணும். அப்படி செய்கின்ற போது ஒரு சீரான உணவு 3 குட்டிகளுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்கிறோம். நம்ம அந்த குட்டி இழுத்து வரல, அந்த குட்டிக்கு துரோகம் பண்ணல, பலவீனமா இருக்கிற குட்டிக்கு நியாயம் செய்கிறோம். இதெல்லாம் கடவுள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடவுள் அப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறார். பலவீனமானவற்றை திடப்படுத்துகின்றவர். பழைய பாட்டுக்கு புதிய பாட்டில் இருக்கிற வேறுபாடு என்னன்னா, கொடுத்தவைகளை அழித்து ஒழித்து பலவீனமானவர்களை என்ன பண்ணுவேன், பலப்படுத்துவேன் சொல்லுகிறார் இல்லையா? அது கொஞ்சம் மாறி இருக்கும். கொடுத்தவைகளை அழிப்பேன் என்கின்ற வார்த்தையான ரேசு எந்த இடத்திலும் பயன்படுத்துவது கிடையாது. ஒழுமையானவைகளை சரிப்படுத்துவதற்கான முயற்சி செய்வார். செல்வாக்கு, பணம், பதவி, அந்தஸ்து என்று சொல்லி ரொம்ப மிதப்பாக, அதாவது அவருடைய கண்கள் பொறுப்பாக பார்க்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? அவருடைய கண்கள் பொறுப்பினால் நிறைந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன? கண்ணு கொழுப்பு கட்டியிருந்த அவருடைய சிந்தனையும் அவருடைய பார்வையும் கொழுப்பினால் இவரது திமிராக ஆணவத்தினால் நிறைந்திருக்கிறது என்பது அவருடைய பொருள். அப்படி மேட்டிமையினாலும் பெருமையினாலும் ஆணவத்தினாலும் நிறைந்திருக்கின்ற மனிதரை சற்று என்ன பண்ணுவாரு, தட்டிவிட்டு பலவீனமானவற்றை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த காலத்திலும் சரி, சிலுவையின் வழியாக நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தி என்னவென்றால், எல்லாரும் சிலுவையில் அடிச்ச உடனே இந்த ரோம பேரரசு இனி எவனாலும் எதிர்க்க முடியாது, எதிர்க்கிறதுக்கு எவனுமே புரியல வராது. புரட்சி பண்ணாக இப்படிதான் சிலுவையில பொங்க விடுவேன் அப்படின்னு சொல்லி இயேசுவின் மீது தங்களுடைய அதிகாரத்தை காண்பித்தார்கள். அது சிலுவை இறப்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பிறகு திறக்கப்பட்ட அந்த கல்லறை என்பது என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை கொலை செய்தீர்கள், அவரை கல்லறையில கொண்டு அடக்கம் பண்ணீங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் இந்த அதிகாரங்களை எல்லாவற்றையும் சவக்குழிக்கு அனுப்பினார். சாவுக்கு சாவுமணி அடித்து நமக்கு வாழ்வளித்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அது அவருடைய உயிர் தெழுதலின் வழியாக நமக்கு அருளப்படுகின்ற துணிச்சலும் ஆற்றலும் வலிமையும் வாக்கு தத்துவமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்கு வலிமை அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு வாழ்வளிக்கின்ற மேய்ப்பராக இருக்கிறார். உயிர் தெழுந்த மேய்ப்பன் தம்முடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து, அவருடைய உயிரை கொடுத்ததினாலே, அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே
அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறலாம் என்றைக்குமான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு அவர் தம்மை ஒப்புவித்தார். அதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவை இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நமக்கு அருளப்படுகிற மிகவும் உறுதியான வாக்கு தத்துவம், வாழ்வழிக்கும் வல்லமையுமாய் இருக்கிறது. சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தார். வேறு நிருபத்தை படிக்கின்ற போது அவரோடு கூட இருந்து நம்பிக்கையும் வாழ்வையும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவரை காட்டி கொடுத்த உடனே, போர் சேவகர்கள் பிடித்த உடனே சீடர்கள் எல்லாருமே கண்காணாத இடத்துக்கு பார்க்கிறார். அதை சொல்லுகின்ற போது 2 விதமான பார்வையிலே சொல்லுவோம். சீடர்கள் அன்றைக்கு தப்பித்து போனதுனால்தான் இன்றைக்கு திருச்சபை உருவாக்கப்பட்டு சொல்லுகின்றவர்களும் உண்டு. அப்படி தப்பி போன தலைவர்களும் வரலாற்றில் இருக்கிறார். பதங்கி இந்த புரட்சி இயக்கத்தை கட்டினவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அப்படி சொல்லியே நியாயப்படுத்த முடியுமா? அப்போ நம்மை பார்த்து கிறிஸ்தவனாக ஒருத்தர் அப்படியே கட்டியோட இருக்கும்போது இல்லைங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல என்ன பண்றோம்? மறுதளிக்கிறோம் இல்லையா? அப்போ மறுதளிக்கின்ற மக்களாகவும் இருக்கிறோம். அதன் பிறகு போய் நம்ம இயக்கத்தை கட்டுகிறோம் என்பது அது இந்த உலகத்தினுடைய இயல்பின்படி அது அரசியல் ரகசியம் தான். அது சாணக்கியத்தனம் சொல்றாங்கல்ல, அந்த நேரத்துல எஸ்கேப் ஆயாதன் பிறகு சாணக்கியனாலே என்னன்னா ஏமாத்துறாங்க. உண்மை பெரிய அரசியல் சாணக்கியம் திருட்டு பயனாத்தம். நம்ம அர்த்தம் தெரியாம ஐயா பெரிய அரசியல் சாணக்கியம் சொல்லியிருப்பான். குறுக்கு வழியில போய் எல்லாவற்றையும் அடைகின்ற எண்ணம் உடையவனுக்கு பேர் தான் என்ன சொல்லி வச்சுக்கிறான்? சாணக்கியன். அந்த வார்த்தையில் நம்ம போதாது. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு ரொம்ப முறையான பயிற்சி கொடுத்திருக்கிறார். ஒரு இயக்கத்தை எப்படி கட்ட வேண்டும், அதை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கத்திதான் கையில கொடுக்கல. அது கூட ஒரு இடத்துல என்ன சொல்லி பட்டயத்தை என்ன பண்ணுங்க வச்சுங்க. அதே சமயத்துல அதை எடுத்து என்ன பண்ணக்கூடாது? வெளியில போய் கட்டக்கூடாது. ஒவ்வொரு தலைவர் சொல்வார்ல, அண்ணா அடிப்பது வன்முறை, திருப்பி அடிப்பது வன்முறை கிடையாது. பேதுருவை பார்த்து உன் பட்டயத்தை உரையிலே போட்டு ஏன் சொன்னார்னா, உன்னை அடிச்சிருந்தாங்க நீ திருப்பி அடிச்சிருந்தா அது நியாயம். அவன் வேலைக்காரன், அவனுக்கு கட்டளை பிறப்பித்தவன் வேற ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் தன்னுடைய வேலையை செய்கிறான். அவன் அடித்தட்டு பணியாளன். அவனு போய் காரணம் தான் எதிர வச்சுற என்பதுதான் இயேசுடைய ஆர்குமெண்ட். அந்த இடத்திலே சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடி போகிறார். இயக்கத்தை எப்படி கட்ட வேண்டும், வளர்க்க வேண்டும், நடத்த வேண்டும், அதுக்கு என்ன விதமான துணிச்சல் தேவை, என்ன விதமான தெளிவு தேவை, எவ்வளவு அறிவு தேவை, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா தலைவர் காட்டி கொடுக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? ஓடி போயிட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கிற போது யூதர்களை குறித்து யோவான் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். பொதுவாக அதை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பேசுகிற போது, அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது யூதர்களை பற்றி தான் நாம் பொதுவாக சொல்வதுண்டு. இங்க இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கூர்மையா போய் பார்த்தனா, இயேசு தமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்களோடு இருந்தார். ஆனா அவர்கள் இயேசுவை சரியா தெரிந்து கொள்ளவில்லை. தமக்கு சொந்தமானவர்கள் எல்லாரும் தம்மை விட்டு ஓடி போய்விட்டார்கள். இயேசுவின் சிலுவை இறப்பின் போது இருந்தவர்கள் எல்லாருமே யாருமே இயேசுவின் சீடர்களா இல்லை. எல்லாமே பிற இன மக்கள் தான். அந்த கொலை நிகழ்ச்சியை பார்க்க வந்த மக்கள் எல்லாமே சிலுவையை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர். ரோம போர்ச்சேவர்கள், அவர்கள் யூதர்கள் கிடையாது. அவர் ரோம காலனி ஆதிக்கத்தினுடைய பணியாளர்கள். அவர்கள் எல்லாருமே இதை பார்க்கின்ற போது ஒவ்வொருத்தரும் ஒரு விட்னஸ் கொடுக்கிறார்கள். ஒரு நூற்று தலைவர் சொல்றாங்க,
இவர் மெய்யாகவே நீதிமான், இவர் மெய்யாகவே மனிதன், இன்னொருத்தர் இவர் மெய்யாகவே கடவுளுடைய மகன். இப்படி எல்லாரும் சாட்சி கொடுக்கிறாங்க. சாட்சி சொல்ல வேண்டிய மொத்தனாங்க இல்லை. தமக்கு சொந்தமானதிலே ஆண்டவர் வந்தா நமக்கு சொந்தமான நேரத்துல இல்ல. ஏன் இந்த வார்த்தையை திரும்பவும் வலிமையா சொல்றேன்னா, இயேசுவை சிலுவையில இருந்து இறக்கி கொண்டு போய் கல்லறையிலே அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு. தூப வர்க்கம் போட வேண்டிய ஆளுங்க எங்க? சீடர்கள் இல்லை. அவன் இயேசுவை விட்டு ஓடினதோடு மாத்திரமல்ல, கல்லறையில வைக்கப்பட்ட பிறகு அந்த சீடர் என்ன பண்ணிருந்தான்? வந்திருக்கு இல்லையா? சிலுவையில அறையப்பட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாமே அதிகாரத்துக்கு இருக்கிறவனா அவன் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிதான் போய் சேர்ந்துதான். அப்பயாச்சும் என்ன பண்ணிருக்கான்? என்னதான் நடந்துக்குது போய் பார்ப்போமே அப்படி வந்திருக்கு இல்லையா? அவனுக்கு ஓடி போனது மாத்திரமல்ல, ஓடி போய் தன்னுடைய பழைய தொழிலுக்கு அவங்க போய் சேர்ந்துட்டான். எவ்வளவு நேரம்? ஒரே ராத்திரி, ஒரே இரவுல அங்கிருந்து கிளம்பி போனோம், தன்னுடைய பழைய தொழிலுக்கு போய் சேர்ந்துட்டார். அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்கள் அவரை விட்டுவிட்டு சுத்தம் டோட்டலி அப்சென்ட், எல்லாமே காணாமல் போயிட்டார். இயேசு உயிர் தெரிந்ததை அவர்களால பார்க்க முடியும். மிகப்பெரிய வல்லமையான செயல். அவர் தோற்றம் மாறுகின்ற அந்த மறுரூப காட்சியை கண்ட சீடர்களாட்சி அந்த இடத்துல இருந்திருந்தால் இயேசு உயிர் தெரிந்து வெளியே வந்த காட்சியை பார்த்திருக்கலாம் இல்லையா? ஆமா தானே? இயேசு கல்லறை விட்டு வெளியே வந்தார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இப்ப இயேசு வெளியே வருவதை அந்த சீடர்கள் இருந்தால் பார்த்திருக்கலாம். பெண்கள் அதையப்பட்டு கல்லறையில வைக்கிற வரைக்கும் இருந்தாங்க. அதன் பிறகு அவங்க ரெஸ்டே எடுக்கல. ரொம்ப கவனித்தோம்னா அவங்க சிலுவையில அப்புறம் அடக்கம் பண்ண பிறகு எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டு வந்தாங்க இல்ல. ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு தொடர்ந்து அடுத்தடுத்த பணியே செய்யணும். உத்திரையில யாராவது நினைச்சு அப்புறம் கோயில கழுவணும், அப்புறம் பூ அலங்காரம் பண்ணலாம், வழிபாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அன்னைக்கு போயிட்டு இப்பதான் வந்துக்கிறோமா? இல்ல, அடுத்தடுத்து தொடர் பணியை செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இது போலதான் அந்த பெண்கள் அடக்கம் பண்ற வரைக்கும் பார்த்துட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க பார்த்துட்டு போய் அவர்கள் சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு எல்லா மூலப்பொருட்களையும் வாங்கி திருப்பி இரவோடு இரவாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாக வருகிறார்கள். அவர்களாகவே உயிர் தெரிந்த ஆண்டவரை ஆண்டவர் உயிர் தெரிந்த அந்த காட்சியை பார்க்க முடியல. அவருக்கு சொந்தமானவர்களாலே அவர் உயிர் தெரிந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. ஆனா யார் பார்த்தாங்க? யார் பார்க்கிறீங்களா? யாரெல்லாம் அவரை சிலுவையிலே அறைந்தார்களோ, யாரெல்லாம் துப்பினார்களோ, யாரெல்லாம் ஏராளமாக பேசினார்களோ, யாரெல்லாம் கை கொட்டி சிரித்தார்களோ, அவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க? அவர்களுடைய பிரதிநிதிகள், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், ரோம காலனி ஆதிக்கத்தினுடைய பிரதிநிதிகளாக அங்கே காவல் இருக்கிறார்கள். அவர்கள் யூதருடைய வேலையாட்கள் தான். அதே கவனிக்குது. ஏன்னா பிலாத்துக்கு போன பிறகு பிலாத்து சொல்றாரு, இந்த அவன் மோசக்காரன் திடீர்னு யாராவது தூக்கி போயிட்டு உயிர் சொல்லிடுவாங்க. அதாவது கல்லறை காவல் இருந்தோடனே என்ன பண்ணாரு பிலாத்து? அதே ஓடிப்பு. இவ்வளவு தூரம் நீ சொன்னதெல்லாம் நானு செஞ்சேன். சும்மா என்னடா நினைச்சா ஆவாங்க பண்ணிட்டு. அப்போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ற எல்லாரையும் பரத்திக்கிட்டார். உனக்கு இஷ்டமா இருந்தா நீ போய் காவல் வச்சு. அப்ப காவல் காத்துட்டு ரோம அதிகாரத்துக்கு உள்ளே இருக்கிறவர்களும் இந்த யூத சமய அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்து அவர்களுக்குள்ளே பண்ணி என்ன பண்றான்? காவல் வைக்கிறார். அந்த காவலர்கள் தான் என்ன பண்றாரு? ஒரு வெளிச்சம் உண்டாகிறது, ஒரு மிகப்பெரிய சத்தம் ஏற்படுகிறது, பூமி அதிர்கிறது, மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகிறது, கல் புறந்து போகிறது. ஆண்டேசு உயிர் தெரிந்தவராய் வெளியே வருகிறார். என்ன பிரச்சனை? அந்த மகிமையான காட்சி அவர்களாலே
போனது நான் பார்த்தேன். சரிங்களா? நம்ம ஒரு காட்சியை பார்க்கும்போது கண் பூசும், ஆனா என்ன பண்றோம்? பார்க்கணும் இல்லையா? அப்போ அவர்கள் பார்வை மங்கள் அடைகிற அளவுக்கு அந்த வெளிச்சம் இருந்தது. ஆனால் அந்த காட்சியை அவர்கள் பார்த்தார்கள். அவர்களுக்கும் முதல்ல போய் என்ன பண்ணாங்க? நற்செய்தியை அறிவித்தார்கள். பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க? பெண்கள் வந்து இயேசுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த காட்சி சொல்வதற்கு போனார்கள். திருமறையில இல்லாத சில விஷயங்களை எங்க போய் படிக்கணும் கத்துக்கணும். ரோம வரலாறு இருக்கு இல்லையா? அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கைதி ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அவனை பத்தின கேஸ் ஸ்டடி எங்க இருக்கும்? செக்குலர் கவர்மெண்ட்ல போலி அந்தந்த துறையில அந்த டாக்குமெண்ட் கெசட்ல இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில அந்த காட்சியை கண்டவர் அந்த ரோம இலக்கியங்கள்ல இந்த காட்சிகள் எல்லாம் இங்கே இடம் பெற்றிருக்கிறோம். இயேசு இப்படி உயிர் தெரிந்தார் என்பதை என்ன பண்றாங்க? பார்த்து அதை உலகத்திற்கு செய்தியாக சொல்லுகிறார்கள். அந்த செய்தி நற்செய்தியாக கிறிஸ்து உயிர் தெரிந்திருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரோடு இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. பிற இன மக்களுக்கு தான் அவர் மீண்டுமாக காட்சி அளிக்கிறார். பிற இன மக்கள் தான் அவர் உயிர் தெரிந்த காட்சியை பார்க்கிறார்கள். பிற இன மக்கள் தான் அந்த நற்செய்தி முதலாவது அறிவிக்கிறார்கள். இதை தாண்டிதான் ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்களாக இருந்த கலிலேயா சார்ந்து இந்த பெண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த காட்சியை போய் சீடர்களுக்கு அறிவிக்கிறார்கள். சீடர்கள் மீண்டுமாக ஒன்று கூடி வந்து அதன் பிறகு கிடைத்த தைரியத்தில் தான் பேர் என்ன பண்றாரு? தைரியமா இந்த திருமுகங்களை எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோமா? அதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. அவர் மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் சாதாரணமான மேய்ப்பர் அல்ல. அவர் எனக்காக உயிர் கொடுத்து எனக்கு உயிர் அளித்து அவர் உயிர் தெழுந்து இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நமக்கு கீழே இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் விசுவாசம் என்றால் என்னன்னு தெரியாத மக்களுக்கு நாம் மேய்ப்பு பணி செய்கின்றவர்களாக இருக்கிறோமா? இந்த சிந்தனை நாம் உருவாகிறவர்களாக உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு நற்செய்தி தமிழ் பகுதியிலிருந்து மக்களாக இருப்பதற்கு மண்டை இல்லாத வேறு ஆடுகளுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களையும் இந்த மண்டைகளை கூட்டி சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. உயிர் தெழுந்த ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். வாழ்வு இல்லதென்று அறியாத மக்களை, மேய்ப்பரை அறியாத மக்கள், மேய்ப்பன் இல்லாது வழி தப்பி திரிகின்ற ஆடுகளாக இருக்கிற மக்களை கூட்டி சேர்ப்பதற்கு நம்முடைய தலைமை மேய்ப்பராகிய ஆண்டவர் இயேசுவினுடைய வழிகாட்டுதலோடு அவர் அளிக்கின்ற ஆற்றலோடு அவர் அளிக்கின்ற துணிவோடு நாம் உலகத்திற்குள்ளே சென்று உயிர் தெரிந்த ஆண்டவருக்காக உயிர் கொடுக்கின்ற மேய்ப்பர்களாக நாம் இருப்பதற்கு இந்த நாளிலே நம்மை ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம். மற்ற மக்களுக்காக பிறருடைய வாழ்வுக்காக நாம் நம்முடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்து அவர்களும் வாழ்வதற்கு நாம் வாழ்வின் பணியாளர்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனை பெற்றுக் கொண்டவர்களாக கிறிஸ்து உயிர் தெழுந்த இந்த திருநாளை நாம் கொண்டாடுவோம். கிறிஸ்து உயிர் தெழுந்த திருநாள் என்பது மற்ற பண்டிகை போல சாப்பாடு செய்யறது அல்லது பலகாரம் செய்யறது அதோடு கடந்து போவது அல்ல. போற இடங்கள்லாம் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த நாள் முதற்கொண்டு இதை தொடர்ந்து என்ன செய்யணும்? உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்வின் வழியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். வாயின் வழியாக நற்செய்தியாக அறிவித்திட வேண்டும். அப்படி செய்து காணாமல் போனதை கூட்டி சேர்க்க விரும்புகின்ற கல்வியுடைய பணியை நாம் அதை செய்ய வேண்டும். காணாமல் போன மக்கள், வழி தப்பி இருக்கின்ற மக்கள், திசை கெட்டு திரிகின்ற மக்களை நாம் ஆண்டவரத்திலே கூட்டி சேர்க்க வேண்டும். பாவத்திலேயே விழுந்து கிடக்கின்ற மக்களை நாம் ஆண்டவரத்திலே கொண்டு வர வேண்டும். பலமானவர்களுக்கு அஞ்சி போகின்றவர்களாக அல்ல, அதிகாரத்திலே அஞ்சி அடிப்படையின்றவருடைய நியாயத்தை பேச தைரியம் இல்லாத மக்களாக இருப்பதற்கு அல்ல, அடிப்பட்டவர்களுக்கு நியாயத்தை செய்கின்ற மக்களாக இருப்பதற்கு நாம்
எழுந்திருக்கின்ற படியார்களாக இருப்பதற்கு இதனாலே அழைக்கப்படுகிறோம். இயேசுவை சிலுவையில அறைகின்ற வரைக்கும் அமைதியாக இருந்த நூற்றவர் தலைவர் அவருடைய ரத்தம் சிந்தப்படுவதை பார்த்து என்ன பண்றான், இவர் மெய்யாகவே நீதிமான் அப்படி சொன்னா உயிரை எடுத்துவான்றது தெரியும். வேலையை வச்சுட்டு போனா நம்மளே இருக்கிறோம். அதிகாரத்தில் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க, டிராக்டர் போட்டு விட்டுறாங்க, கிராமத்துல பஸ் இல்லாத இடமா போட்டு விட்டுறாங்க, நடக்குதா இல்லையா? அப்போ ரோம காலனி ஆட்சி, அது காலனி ஆட்சிக்கு அரசு சும்மா விட்டுருவானா? அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி ஆளே இல்லாம பண்ணிடுவான். என்னோடு இராதவன் இருக்கவே கூடாது. இதுதான் RSS சித்தாந்தம். RSSல உள்ள போயிட்டு கோட்பாடு பிடிக்கலன்னு திரும்பி ஒருத்தன் வெளியே வந்து ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. இதெல்லாம் காலனி ஆதிக்க மனநிலை. தன்னை எதிர்ப்பவனை என்ன பண்ண மாட்டான், தயவு லட்சணையெல்லாம் பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற சவால் என்னன்னா, அப்படி மிரட்டு அதிகாரத்தை பார்த்து நம்ம மிரட்டு போக கூடாது. அடிப்பட்டு கிடக்கிறவனுடைய நியாயத்திற்காக எழும்பி நிற்கின்ற மக்களாக இருப்பது உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சீடனாக இருப்பதற்கான பொருள் நிறைந்த வாழ்வு என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சாட்சி பகர்வோம். நாமும் மற்றவருடைய மீட்புக்காக உயிரை கொடுக்க துணியும் அளவுக்கு நாம் ஒப்படைத்துள்ள மக்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே ஆண்டவருடைய கருத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கடவுள் இந்த ஆற்றலும் துணிவும் ஆசீர்வாதமும் தருவரையும் நம்மை நிறைந்து வயதற்கு ஆற்றுப்படுத்தி காப்பதாக. ஆமே. தன்னுடைய நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரம் பாத்திரம் இருக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் உயிர்ப்பித்திருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடு எங்களுடைய விசுவாச வாழ்வு, எங்களுடைய ஆன்மீக வாழ்வு, எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்வு, இழந்து போன ஆசீர்வாதங்கள், இப்படி பல்வேறு நிலைகளிலே எங்களை எல்லா நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து மட்டும் எங்களுடைய உயிர் போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். ஆனது எங்களுடைய முற்பிதாக்களுக்கு நீர் போதுமானதாக இருந்தீர், எங்களுக்கும் நீர் ஆசீர்வாதம் அளிக்கின்ற நல்ல தகப்பனாக தாயாக பெற்றோராக நீர் இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து நன்றி படைக்கிறோம். உடைய ஒன்றான மகனை இந்த உலகத்திலே அனுப்பி இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மாநில மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி வாழ்வு இன்னதென்று காணாமல் இருக்கின்ற மக்களை மீட்டுக் கொள்ளவும், வாழ்வை தொலைத்து விட்டு நிற்கின்ற பாவிகளான எங்களையும் இந்த நாளிலே கிறிஸ்துவனுடைய இறப்பின் வழியாக மீட்டுக் கொண்ட ஆண்டவர் அவரை உயிர்த்தெழச் செய்து எங்களுக்கு உயிர்த்தெழ நம்பிக்கை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பணியாளர்களாக வாழ்வை இழந்திருக்கிற மக்களுக்கு வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்ற உடைய ஊழியர்களாக இருக்கும்படிக்கு தொடர்ந்து இவரை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி காத்துக் கொள்கிறார்கள். தூய் ஆவியானதை வழிநடத்துவதற்கு பராமரிக்கும் ஆரோக்கியக்கும் ஒப்புகிறோம். ஆண்டு கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தி காத்துக் கொள்வோம். இயேசு என்ற திருப்பெயரை குறித்து வேடம் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயும் தந்தைவாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்டருமாக இயேசு கிறிஸ்துடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் வைக்கவும் வழிநடத்தும் இன்று வெகு வெள்ளாக்கால நம்மளே நீடித்து வைத்திருந்து வழிநடத்தி காப்பவர்களாக. ஆமென்.